அடுத்ததாக மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் பயாஸ் அவர்கள். தம்பி வந்து ஜெயிச்சிட்டாப்ல. ஏன்னா காலையில தான் சொன்னாரு, அண்ணே ரொம்ப நேரம் பேசிடுறானா கொஞ்சம் சுருக்கமா முடிச்சிருங்க. ஏன்னா வேதாரண்யத்தோட வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் நெடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து பேச இருப்பதா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தம்பி மட்டும் இல்லை, வடக்கு தொகுதியில் நிற்கிற அன்பு சகோதரர் திருநாவுக்கரசு, மத்திய தொகுதி வேட்பாளர் ஹக்கீம், திருப்பரங்குன்றம் தொகுதி வேட்பாளர் அக்கா சத்யாதேவி எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இங்க வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக நான் நண்பர் அன்புக்குரிய நண்பர் சிவானந்தம் எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தோம். அப்ப நமக்காக வரவேற்பு வந்துட்டு தாமுக சார்பில் வந்துட்டு ஒரு வரவேற்பு வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே கூட்டணி கட்சிகள், அதை பத்தி நம்ம பேசல, அதை தான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன் நான். ஏன்னா எப்பயுமே இந்த பிரதானமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், இந்திய ஒன்றியத்தோட தேசிய கட்சிகள், இது எல்லாத்தையும் நம்ம அடிக்கிறோம். அவங்க செய்யற தப்பு, அவங்க எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கும் தெரியும். ஆனா அவங்களுக்கு பலமா முட்டு கொடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க. என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, ஆணவ படுகொலையின் போது இவர்கள் பதுங்கி விடுவார்கள். யாரு? நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம எல்லாம் பதுங்கிடுவோமா ஆணவ படுகொலை? ஆமா, ஒரு மேயர் இல்லாம 200 கோடி 300 கோடி 500 கோடி 200 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குது. 2000 கோடி மதுரை மாநகராட்சியோட நட்டம் ஏற்பட்டிருக்கு. பதவி இருக்கிறது நாங்களா நீங்களா? துணைமையர் யாருப்பா? என் அன்புக்குரிய நண்பர் தான் துணைமையர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிங்க? சொல்லுங்க. சென்னையில ரிப்பன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுச்சு? பெண் என்றும் பாராமல் சட்டை இழுத்து பேருந்து ஏற்றுறாங்க காவல்துறையினர். ஆனா அதெல்லாம் விடுங்க. கடந்த வாரம் சென்னையில கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் மனைவி மாற்றுத்திறனாளி போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவர்கள் மீது இதே தமிழக காவல்துறை கை வைத்தது. பதுங்கி இருக்கிறது நாங்களா நீங்களா? வெறும் 4 சீட்டு. நீங்க கேட்க போறது 5 இல்லாட்டா 6, அவன் கொடுக்க போறது 4 இல்லாட்டா வெறும் 3. அந்த 3 சீட்டுக்காக நீ என்னெல்லாம் முட்டு கொடுக்குற இந்த திராவிட கட்சிகளுக்கு? என்னைக்கா திருந்துற ஐடியா ஏதாவது இருக்கா? கொஞ்சமாச்சும். எனக்கு இப்ப என்ன சந்தேகம்னா, உண்மையிலே தற்கூலிகள் இந்த ஒருத்த வளர்த்து வச்சிருக்கிறானே அவங்களா இல்லாட்டி இவங்க மூத்த தற்கூலிகளா? அதுதான் எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு. உண்மையிலே மனுஷன் கொஞ்சமாவது சூடு சொர்ண வெக்கமான ஏதாவது இருக்கணும். உன்னைய போட்டு அடிக்கிறாங்க, எங்களுக்கு கவலை கிடையாது. உன்னைய போட்டு மிதிக்கிறாங்க, கவலை கிடையாது. தேர்தல் வாக்குறுதியில தொழிற்சங்கத்துக்கு நீ வர்க்க அரசியல வருஷம் பூரா பேசிக்கிட்டு இருக்கிற. உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுகள், பாட்டாளி வர்க்க சொந்தங்களே ஒன்று கூடுகள், வருஷம் பூரா பேசுற. 2021 தேர்தல் அறிக்கை இருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம், ஆசிரியர்களுக்கு பணியிடங்களை நிரந்தரம் பண்ணுவோம், செவிலியர்களுக்கு வேலைக்கு நாங்கள் உறுதி அளிப்போம், எல்லாம் இருக்கு. ஆனா அவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என்ன பண்ற? பாசிச பாஜக வந்துரும் ப்ரோ. இன்னும் அதே தேங்கி போன ரெக்கார்டு. 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதது. இந்த நாளைக்கு அவர் வர போறாப்புல திருப்பரங்குன்றத்துக்கு. நீ கருப்பு பலூனும் காட்ட மாட்ட, கொடியவும் தூக்க மாட்ட, அப்படியே திமுக பின்னாடி போய் பதுங்கி இருக்கிற. பதுங்கி இருக்கிறது நாங்கள் கிடையாது. செவிலியர்கள் போராட்டத்திற்கு யார் போறா? இந்த மனுஷன் போறா. செந்தமிழன் சீமான் போயிட்டு இருந்தாரு. ஆசிரியர் போராட்டத்துக்கு யார் போறா? செந்தமிழன் சீமான் போறாரு. தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு யார் போறா? செந்தமிழன் சீமான் போறாரு. ஆணவ படுகொலைக்கு யார் போறா? செந்தமிழன் சீமான் போறாரு. ஒரு 4 எம்எல்ஏ இருக்கிற, 2 எம்பி இருக்கிற, ஒரு ஆணவ படுகொலை சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு துணிவு, சட்டமன்றத்தில் நீ பேசுறதுக்கான ஒரு அறிக்கை, ஒரு போராட்டம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சிகள்கிட்ட
சேகுவாரா சொல்லுவார், எனக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு, இலக்கணங்களை வச்சு செஞ்சிருவேன். ஏன்னா அவ்வளவு பிரஷர் இருக்கு. சேகுவாரா ரொம்ப அருமையா ஒன்று சொல்லுவார். என்னன்னா, கியூபா புரட்சி முடிச்சதுக்கு பிறகு காங்கோவுக்கு போயிடுவோம். பொலிவியா போறதுக்கு முன்னாடி காங்கோவுக்கு போயிடுவோம். அங்க போயிட்டு கியூபா ராணுவத்தினருக்கும் அவர் கூட வந்தவர்களுக்கும் காங்கோ வீரர்களுக்கும் மனஸ்தாபங்கள் அடிக்கடி ஏற்படுது. இது இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் நம்ம வந்து அறிவிலும் சரி சிந்தனையிலும் சரி ரெண்டு பேரும் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது போய் சேர வேண்டியது படிப்பது சரிங்களா? அவருக்கு தெரியும். சேகுவாராங்கிறவர் வந்து ஒரு டிஷர்ட்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல போடுறது கிடையாது ராஜா. நாங்க அந்த பேச்சுக்கே கிடையாது. அதுபடி வாழ்றவங்க விசேஷம். அப்ப கியூபா ராணுவர்களுக்கும் காங்கோ ராணுவர்களுக்கும் மனஸ்தாபங்கள். அப்ப அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, பிடிலுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதுவார். பிடில், இங்க யார் கம்யூனிசம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் கற்றுக்கொள்ளாமல் குட்டி முதலாளிகளும் நிலப்பிரபுத்துவாதிகளும் கம்யூனிசத்தை கற்றுக்கொண்டு இதில் என்ன புரட்சியை செய்துவிட முடியும் அப்படின்னு சேகுவாரா வந்து பிடிலுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுவார். அதுதான் இங்க இந்திய ஒன்றியத்தில் இங்க கம்யூனிசம்னா என்னன்னே தெரியாம சிவப்பு கொடி அதுல சேகுவாரா படம் ரைட்டு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அறிவாலயத்துக்கும் 4 சீட்டுக்கும் 5 சீட்டுக்கும் அங்க இங்க அலைஞ்சிக்கிட்டு 25 கோடி ரூபாய் அவங்க கொடுக்கறத வாங்குறாங்க. நீ வர்க்க அரசியல பேசுற, உழைப்ப சுருண்டல பேசுற, பைசா சுருண்டல பேசுற, பண மோசடியை பேசுற. அந்த 25 கோடி திமுக என்ன நெத்தி வேர்வை நிலத்தல சிந்தி இல்லாட்டி இதே பத்தனை ஒருத்தர வாழக்கூடிய அன்றாடம் கூலி தொழிலாளர்கள் சம்பாதிச்சதா? யார் காசு? கொடுக்குற 25 கோடி அதை வாங்கும் போது உனக்கு கூசல, கொஞ்சமாவது யோசிக்க தோணல? நீங்க வந்து இங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுத்துருக்கீங்களா? வாங்க பேசுவோம், தர்க்க ரீதியா பேசுவோம், கருத்தியல் ரீதியா பேசுவோம், சித்தாந்த ரீதியா பேசுவோம். என்ன ஆகி போச்சு? ஏகாதிபத்தியத்தை பேரிடவாதத்தை எதிர்த்தவர் தான் எங்கள் தலைவர். ஒன்றும் முதலாளிகிட்ட காசு வாங்கிட்டு சிங்களவன் அடிக்கிற ராஜா கிடையாது. ஈழ வரலாறு இங்க நீ புரிஞ்சுக்கோ. பெரும் முதலாளிகளிடம் பணம் வாங்கி சிங்களத்தில் சிங்கள ஒடுக்கப்பட்டவரை அடிக்கவில்லை, சிங்கள பேரிடவாதத்தை எதிர்த்தார். அதற்காகத்தான் விடுதலை புலிகளில் சிங்கள பாட்டாளி வர்க்க நாளிதழ் வெளியிட்டார்கள். இந்த வரலாறு தெரியுமா? 1980 இருந்து 2000 வரைக்கும் விடுதலை புலிகளின் சார்பாக சிங்கள பாட்டாளி வர்க்க இதழ். இந்த போர் எதற்கு? உன்னையும் உழைப்பு சுருண்டலை எப்படி பண்ணுகிறான் முதலாளி? எங்களுக்கு வர்க்க அரசியல் சொல்லிக் கொடுத்தார். இதுதான் தேசிய இன விடுதலை. தேசிய இன விடுதலைக்கு முற்றிலும் அப்பாற்பட்டு நாங்கள் வர்க்கத்துக்காக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய எனது அருமை பாட்டாளி சொந்தங்களே, பாட்டாளி வர்க்க உறவுகளே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. முடிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான விருப்பம் கிடையாது. சித்தாந்த ரீதியாக நீங்கள் பேச வேண்டிய அரசியலை இன்று நாம் தமிழர் கட்சி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது. வேற யார் இருக்காங்க பேசுறது? அதற்காக தான் சொல்றோம். இங்க கூடி இருக்கிற மக்களுக்கு அவனே சொல்லிக்கிறேன், ரொம்ப சுருக்கமா சொல்லிக்கிறேன். நீங்க ரொம்ப குழப்பத்துல இருப்பீங்க. இவங்களுக்கு ஓட்டு போடவா, அவங்களுக்கு ஓட்டு போடவா? இப்ப இவங்க 2 பேருக்குள்ள இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னும் ஒரு 10 நாள் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நேத்தி வரைக்கும் என் ஃபேமிலி அவன் திட்டுவான், அவன் ஃபேமிலியை நான் திட்டுவேன் இருந்தாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் நாகராஜன் சொல்லிட்டு கட்டி உறவாடி ரொம்ப க்ளோஸா ஐக்கியமாயிருவாங்க. தம்பி சொன்னது போல வாஷிங் மிஷின் இங்க போனோடனே அவன் தூய்மையாயிருவான், அங்க போனே அவன் தூய்மையாயிருவான். ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. இது 10வது இன்னொரு ஒரு வானர கூட்டம் வேற இங்க சுத்திக்கிட்டு இருக்குது. எதுக்கு இருக்கிறாங்கன்னே தெரியல. இவங்க 3 பேரையும் பாத்தீங்கன்னா இந்த சந்திரமுகி படத்துல வர்ற பாம்பு மாதிரி, அந்த பாம்பு எதுக்கு இருக்குன்னு அந்த படத்தில் நடிச்சவங்களுக்கும் தெரியாது, பார்த்த நமக்கும் தெரியாது. அது பாட்டுக்கு இருக்கும், அது பாட்டுக்கு போகும். கிளைமேக்ஸ்ல மட்டும் வெளியில வரும். இப்ப கிளைமேக்ஸ் இறுதிக்கட்ட கிளைமேக்ஸ்ன்றதுனால வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பாங்க. நாங்க அதை பண்ண போறோம், இதை பண்ண போறோம்னு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நாங்கள் ஆட்சி அமைத்தால், நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, கடந்த வாரம் இதே சனிக்கிழமை திருச்சியில் நடைபெற்ற மாநாடை போய் மீண்டும் ஒருவரை உங்கள் வலைகளில் பாருங்கள். ஒரு சின்ன அசம்பவம்.
ஒரு சின்ன விபத்து, இந்த இவன் அவனை தள்ளிட்டான், அவன் இவனை திருட்டான், இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இவங்களுக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, கிரீஸ் கம்பியில கிரீஸ் தடவிட்டாங்க, போலீஸ் கைய பிடிச்சிட்டாங்க, பேரிகார்டுக்கு அடியில கூடி ஓடிட்டாங்க. அந்த இதே கிடையாது. அத்தனை பேரும், அத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருந்து அத்தனை அரசியல்வாதிகளும் மதிக்கிறார். நாகரிகமாக இருந்தது, ஒழுக்கமாக இருந்தது. இந்த நேரத்தில் அந்த நேரம் வரைக்கும் பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அடுத்த நாள் மாநாடு நடந்த இடம் போலவே 5 லட்சம் பேர் கூட்டிட்டு போயிருக்கான், வந்து போயிருக்கான். அடுத்த நாள் அந்த இடத்தில் மாநாடு நடந்ததற்கான எந்த விதமான அசம்பாவிதங்களோ, காலி வாட்டர் பாட்டில்களோ, இல்லை செருப்புகளோ, இல்லாட்டி வேட்டி அவுந்து வைக்கிறதோ, இல்லாட்டி ஒரு தலைவன் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்க 4 பேர் சீட்டு விளையாடி கொண்டோ கோட்டு அடித்துக் கொண்டோ இல்லை. நான் சொல்லட்டுமா, பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்கான தனி அறைகள் இந்திய வரலாற்றில் ஒருத்த நடந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு மாநாடு, ஒரு மாநாடையே ஒழுக்கமா சீர்திருத்தமா நடத்த தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு நாட்டை எப்படி நடத்த தெரியாதா? தெரியாதா? கொடுத்து பார். எல்லாம் சொல்றீங்க, இல்ல வந்தா நல்லதா இருக்கும், வந்தா நல்லா இருக்க, நீங்க ஓட்டு போட்டா நாங்க வர முடியும். நீ அங்க போகும்போதே ஒரு மைண்ட் செட்ல போறீங்களே, போடு. வேற ஒண்ணு இல்லைங்க. போன வருஷம் மைக்கு சின்னத்தை கொடுத்தாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. எங்க இருந்த விவசாய சின்னத்தை இன்னொரு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. வழக்கம் போல ஒரு கூட்டம் இருக்குது, அதை பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஒரு 500 வருஷமா ஒரு கூட்டம் வந்து நம்ம இருக்கிறதெல்லாம் ஆட்டையை போட்டு போயிடும். அதையே நாங்க திருப்பி வாங்கிட்டோம், சண்டை போட்டு. அதே விவசாய சின்னத்தை திருப்பி வாங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்தியா ஒன்றியத்தில் இங்கிருந்து பிடிக்கப்பட்ட உரிமைகளை வாங்க தெரியாதா? அதிகாரத்துல கிடையாது, நீ சொல்ற குற்றஞ்சாட்டுற ஒத்த கவுன்சிலர் கிடையாது. ஆனா நாங்க வாங்கிட்டோம், ஓட்டு சதவீதமும் வாங்கி இருக்கிறோம். எங்களுக்கு தெரியாதா? எங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை சொல்லிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்க தலைவர் பிரபாகரன்.